இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்திக்கு, பூரிக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம அது செய்யறதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அது காஞ்சதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நான் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதை வதக்கி அரைக்க தான் போகிறோம். அதனால் ஒரு 2-3 நம்ம கட் பண்ணால் போதும். அதனால் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வதங்கட்டும். இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஒரு 4-5 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். தென் ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா ஒரு 2 டைப்பில் செய்யலாம். நான் ஒரு டைப் இப்போ காட்டுறேன். இன்னொரு டைப் ஃப்யூச்சர் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தென் இப்போ 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நம்ம அதுக்குள்ளே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வதங்கும் போது ஒரு 10 முந்திரி அளவுக்கு எடுத்து அதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான மஞ்சத்தூள் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வணங்கட்டும். வணங்குற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறட்டும். நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அது பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே கொஞ்சம் எண்ணெய் ஆயில் விட்டுட்டு தான் பட்டர் ஆட் பண்ணணும். வெறும் பட்டர் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அது கருகிடும். அதனால் எப்போவும் கொஞ்சம் லைட்டாக ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு இந்த தேவைங்கிற அளவுக்கு தண்ணியை அந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றி அதையும் நம்ம வாஷ் பண்ணி அதிலே ஊற்றிக்கலாம். நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா இது கொதிக்கணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கலருக்காக தான். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஃபுல்லாக தேவைங்கிற அளவுக்கு இது கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கிளறி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. நம்ம ஆட் பண்ண மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஹோம்மேட் பன்னீர் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி பன்னீர் எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணாதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஈஸி தான் வீட்டில் செய்கிறது. நம்ம கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்யும் போது நமக்கு காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாகும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா கடையில் வாங்குறது கொஞ்சம் ரப்பர் மாதிரி வரும். பட் அது எதனாலே எனக்கு தெரியல. ஒருவேளை எனக்கு தான் அப்படி தோணுதா இல்லை உங்களுக்கு அப்படி தோணுதா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் வீட்டில் தான் செய்வேன். அது எப்படிங்கிற வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா பன்னீருமே ஆட் பண்ணியாச்சு. பன்னீர் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ரொம்ப நேரம் வேக விட்டாங்க அப்படின்னா கரைஞ்சி போயிடும். அதனால் சும்மா ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக எல்லாமே போட்டாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இருக்கு இல்லையா, சர்க்கரையை ஆட் பண்ணலாம். எப்போவுமே பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வரும். அதுக்கு காரணம் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணுறதுனால தான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. பட் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு கொஞ்சம் சர்க்கரை சேர்க்கறது அது நார்மல் தான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு
அது வந்து மெல்ட் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம விட்டுடலாம். ஃபைனலாக நம்ம கஸ்தூரி மீத்தி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் கொத்தமல்லி இலையை வந்து கட் பண்ணி தூவிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு. இவ்வளோ தான், சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே எக் சப்பாத்தி வந்து சுட்டிருக்கேன். எக் தோசை எப்படி சுடுவோம், முட்டை தோசை சுடுவோம் இல்லையா, அதே மாதிரியே வந்து சப்பாத்திலேயும் இதே மாதிரி முட்டை ஊற்றி வந்து செய்யலாம். இது ஒரு குட்டி டிப் தான். எக் தோசை வந்து பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து சப்பாத்திலேயும் இப்படி முட்டை போட்டு சாப்பிடும்போது இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் வந்து இது ஒரு குட்டி டிப்பாக வந்து நான் சொல்கிறேன். அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.